வாவ், என்னாச்சு? 1 lakh views, அதுவும் 10 minutesல. வாவ், ஷூட் பண்ணது யாரு? இந்த டைரக்டர் ஆச்சே. ஆக்ட் பண்ணது நான் இல்ல. ஓ, அப்ப டைரக்டர் கிரெடிட் இல்லையா? அப்ப ஆர்டிஸ்டுக்கு கிரெடிட் இல்லையோ? சரியா போச்சு. நான் நடிச்சதுனால தான், வேற யாரு டைரக்ஷன் தாங்க மேட்டரிங். இல்லவே இல்ல, முடியாது. யாராவது வியூஸ். வண்டி நிறுத்துங்க ஒரு நிமிஷம். என்னாச்சு? அங்க பாருங்க. அந்த பையன் நம்ம வீட்டு வாசல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? திவ்யாக்கு இவன் கால் பண்ணிருப்பான். இவன் மேல இருக்கிற கோவத்துல அவ அட்டெண்ட் பண்ணிருக்க மாட்டா. அதான் நேர்ல வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா போய் வண்டியை நிறுத்தி அவனை பார்த்து 4 கேள்வி நறுக்குன்னு கேளுங்க. எங்க வீட்டு வாசல்ல நின்னு அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லி அவனை புடிச்சு 2 அரங்க. என்ன பண்றன்னு மட்டும் பாரு. போங்க. வரேன்டா. என்னப்பா பிரச்சனை உனக்கு? எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்க? அங்கிள், திவ்யா கிட்ட பேசுறதுக்காக. திவ்யா கிட்ட பேசணும்னா உள்ள போய் பேசணும். இப்படி வெளியே நின்று இருந்தா எப்படி? அங்கிள், லவ் பண்ற பொண்ணு சண்டை போடுச்சுன்னா சமாதானம் பண்ற வழியை பார்க்கணும்பா. இப்படி வெளியே நின்று இருந்தா வேலைக்கு ஆகுது. வா அங்கிள். எங்க உள்ள போய் அவகிட்ட பேசி சமாதானப்படுத்து. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பொண்ணோட அப்பா. ஃபியூச்சர்ல நான் அவனுக்கு மாமனார் தானே. என்னங்க நீங்க? அவனே விலகி போனாலும் நீங்க விட மாட்டீங்க போல இருக்கு. நம்ம பொண்ணு தான் லவ் பண்ணிருக்கான். ஆமா, போய் பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு போய் கட்டி கொடுக்க போறீங்களா? அவன் எதுக்காக போய் சொன்னான்? நம்ம பொண்ணு மேல இருக்கிற லவ்ல தானே போய் சொன்னா. அது சாதாரண விஷயமா? சரி பண்ணிடலாம், விடு. பொண்ணு மேல உள்ள பாசத்துல இப்படி புத்தி மாறி பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கல.